அமெரிக்கா கத்தார் மீண்டும் நெருக்கமாவதன் பின்னணி. அமெரிக்காவுக்கும் கத்தாருக்கும் இடையில கடந்த காலத்தில் ஒரு 2 நாடுகளுக்கு இடையிலான அந்த ரீதியான உறவு, பரஸ்பர உறவு அப்படிங்கிறது இன்னைக்கும் அப்படியே தொடருது. இது வளைகுடா பகுதியில் அமெரிக்காவுடைய கொள்கையை தாங்கியுள்ள முக்கிய தூண்களில் ஒன்றா இருக்கு. ட்ரம்ப்புக்கு கத்தார் வழங்கிய பிரம்மாண்டமான வரவேற்பு, கத்தார் போனார் இல்லையா, அப்போ பிரம்மாண்டமான வரவேற்பு அப்படிங்கிறது 2017ஆம் ஆண்டு வளைகுடா நெருக்கடியின் போது ட்ரம்ப் எடுத்த கடுமையான நிலைப்பாட்டிற்கு முற்றிலும் முரணாகவே பார்க்கப்படுது. இந்த மாற்றம் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் பதற்றத்திலிருந்து நல்லிணக்கத்திற்கும் போட்டியில் இருந்து கூட்டணிக்கும் எவ்வாறு மாறி இருக்குது அப்படிங்கிறத பிரதிபலிக்க ஒரு முக்கிய அடையாளமாக கருதப்படுது. 2017 சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட், பக்ரைன் மற்றும் எகிப்து ஆகியவை கத்தாரை புறக்கணிப்பதாக அறிவித்த போது வளைகுடா நாடுகளில் கடுமையான அரசியல் நெருக்கடி ஏற்பட்டது. இந்த வளைகுடா நெருக்கடி திடீர்னு உருவானது கிடையாது. மாறா ஒரு பக்கம் கத்தாருக்கும் இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட், பக்ரைன் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வந்த அரசியல் மற்றும் சித்தாந்த மோதல்களினுடைய உச்சகட்டமாக இருந்தது. இந்த பதற்றத்தின் வேர்கள் பல்வேறு பிராந்திய பிரச்சனையிலிருந்து உருவானது. கத்தார் ஈரானுடன் இணைந்து செயல்படுவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு விருந்தோம்பல் அளிப்பதாகவும் அரசியல் செல்வாக்கு பெறுவதற்கு உதவியாக அல் ஜசீரா போன்ற ஊடகங்களை பயன்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டுகளாக எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதாக சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் கத்தார் மறுத்ததோடு அதன் மீது விதிக்கப்பட்ட தடைகள் இறையாண்மையை மீறுவதாகவும் சொல்லப்பட்டது. கத்தாரை பொறுத்தவரைக்கும் அவங்களை புறக்கணித்த நாடுகளின் சில கோரிக்கைகளையும் ஏற்க மறுத்துட்டாங்க. ஈரானுடனான உறவுகளை குறைத்தல், அல் ஜசீரா ஊடகத்தை மூடுதல், கத்தாரில் உள்ள துருக்கியின் இராணுவ தளத்தை மூடுதல் மற்றும் இஸ்லாமிய சகோதரத்துவத்திற்கு வழங்கக்கூடிய ஆதரவை நிறுத்துதல் போன்றவை இதில் அடங்கும். இந்த கோரிக்கைகள் நடைமுறைக்கு மாறானவை என்றும் அதன் அரசியல் சுதந்திரத்தையும் மீறுவதாகவும் கத்தார் குறிப்பிட்டது. ஆனால் அனைத்து வகையான பேச்சுவார்த்தையிலும் பங்கேற்க விரும்புவதாக கத்தார் தெரிவித்தாங்க. இது வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அமைப்பில் பெரிய பிளவை ஏற்படுத்தியது. அதனால் கத்தார் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாகவும் தனிமைப்படுத்தப்பட்டது. இந்த கவுன்சில் நிறுவப்பட்டதிலிருந்து இவ்வாறு ஒருபோதும் நடந்தது கிடையாது. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கத்தாரை புறக்கணிக்கும் போராட்டத்தை தெளிவாக ஆதரித்து பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பயங்கரவாத நிதியளிப்புக்கு கத்தார் உதவுகிறது அப்படின்னு வளைகுடா நாடுகள் சுட்டி காட்டுகின்றன அப்படின்னும் வளைகுடா நாடுகள் அதை சுட்டி காட்டுகின்றன அப்படின்னும் தன்னுடைய பதிவில் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். வளைகுடா நாடுகளில் மற்றும் குறிப்பாக கத்தாரை நோக்கி அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் வைத்து பார்க்கும்போது வழக்கமாக ஒரு அமெரிக்க அதிபர் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டிலிருந்து இது வேற மாதிரி பார்க்கப்படுது. ஆனால் இந்த தீவிரமான நிலைப்பாட்டிற்கு மிக விரைவாகவே அமெரிக்க நிர்வாகத்துக்குள் இருந்து எதிர்ப்பு கிளம்பியது. சில நாட்களுக்குள் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் அதிபருடைய கூற்றுக்கு முரணாக வளைகுடா நாடுகளின் ஒற்றுமைக்கான முக்கியத்துவத்தையும் பயங்கரவாதத்தையும் எதிர்ப்பதில் கத்தாரின் முக்கிய பங்கையும் குறிப்பிட்டாங்க. கத்தார் மீது விதிக்கப்பட்ட தடைகளின் காரணமாக மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க விமான தளமான அல் உத்தைத் இராணுவ தளத்தில் நடைபெறக்கூடிய நடவடிக்கைகள் சிக்கல் அடைவதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்தாங்க. இந்த தளத்தில் 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தினர் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. நிர்வாகத்திற்குள் ஏற்பட்ட பிளவை கருத்தில் கொண்டு அழுத்தத்தின் மூலமாக கிடையாது, பேச்சுவார்த்தையின் மூலமாக தடைகள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு அப்போதைய அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ரெக்ஸ் டில்சன் வலியுறுத்தினார். ரெக்ஸ் டில்சனுடைய இந்த கருத்து ஒரு சாதாரண ராஜரீதிய கருத்து மட்டும் கிடையாது. அது 2018ஆம் ஆண்டு ஜனவரியில் நடைபெற்ற அமெரிக்கா கத்தார் பேச்சுவார்த்தைக்கான முன்னோடியாகவும் இருந்துச்சு. நம்பிக்கையின்மையில் இருந்து நெருக்கமான கூட்டாண்மைக்கு மாறி ஒரு முக்கியமான தருணமாக இது அமைந்தது. பின்னர் அமெரிக்காவின் கவனம் எடுத்து செலுத்தி வரக்கூடிய முயற்சிகளினுடைய பலன்களை கத்தார் பெற தொடங்கியது. அமெரிக்கா பாதுகாப்பு துறையோட உறவுகளை வலுப்படுத்திய கத்தார் F-15 போர் விமானங்களை வாங்க $12 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டாங்க. அதை தொடர்ந்து அமெரிக்க நிறுவனங்களுடன் நேரடியான தொடர்பு கொள்ளும் அமைப்பையும் உருவாக்கினாங்க. இதன் தொடர்ச்சியாக 2018ஆம் ஆண்டில் 2 நாடுகளுக்கு இடையில ஒரு உரையாடலுக்கான அமைப்பு தொடங்கப்பட்டது. 2 நாடுகளின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அம்சங்களுடைய மூத்த அதிகாரிகள் இந்த அமைப்பில் பங்கேற்றாங்க. அதுக்கு பிறகு எந்த ஒரு வெளியுறவு அச்சுறுத்தலையும் தடுப்பதில் கத்தாரோட அமெரிக்கா இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக ஒரு கூட்டு அறிக்கை வெளியிடப்பட்டது.
வளைகுடா நாடுகளுக்கு இடையான சர்ச்சை உச்சகட்டத்தில் இருந்த சமயத்தில் இந்த அறிக்கை வெளியாகியது. ஆகவே இது கத்தாரை புறக்கணித்த நாடுகளுக்கு ஒரு தெளிவான அரசியல் செய்தியாக கருதப்பட்டது. இதற்கிடையில அல் உத்தைத் விமான தளத்தை விரிவுபடுத்தவும் அமெரிக்க வீரர்களுடைய குடும்பங்களுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் கத்தார் திட்டங்களை அறிவித்தது. அதேபோல இந்த இராணுவ தளத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த கத்தார் பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்திருக்காங்க. இந்த நடவடிக்கை அமெரிக்காவுடனான பாதுகாப்பு கூட்டாளிக்கான கத்தாரின் நீண்டகால உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. பிராந்தியத்தில் வேகமாக மாறி வரக்கூடிய நிலவியல் அரசியல் சூழலுக்கு நடுவே அமெரிக்காவிற்கும் கத்தாருக்கும் இடையிலான உறவுகள் இதுவரை இல்லாத அளவுக்கு வலுவாக தோன்றுகின்றன. இந்த பிராந்தியத்தில் கத்தாருடன் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு மிக முக்கியமானதாகும் அப்படின்னு அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மைக்கேல் மிச்சல் சொல்றார். சீனா மற்றும் ரஷ்யா போன்ற பெரிய வல்லரசுகளுடன் அமெரிக்காவில் உலகளவில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் கத்தாரை அமெரிக்கா ஒரு உறுதியான உத்தி கூட்டாளியாக கருதுகிறது அப்படின்னும் மிச்சல் குறிப்பிட்டார்.